அன்பு சகோதரனே சகோதரியே, பைபிள் சொல்கிறது உன் சகோதரனுடைய கழுதையாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அல்லது கவனி அது ஆடாக இருக்கலாம். அது உனக்கு வழி தப்பியது போல் காணப்படும் என்றால், ரோட்டோரமா காணப்படும் என்றால், உன்னுடைய பொறுப்பு கவனி, அதை திரும்ப அது சொந்தமானவர்களுக்கு நீ அதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு மிருகமிடத்திலே நீ அந்த அளவுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்றால், மனிதனை குறித்து உனக்கு எவ்வளவு இரக்கம் அது இருக்க வேண்டும். அடுத்தவர்களோடு எந்த பொருளையும் கவனி எடுத்துக்கொள்வது என்பது கூடாது. உபாகமம் 22:4. உன் சகோதரனுடைய வாசிக்கலாம், உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் விட்டு போகாமல், கவனி விட்டு போகாமல் அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. கழுதையாவது அல்லது மாடாவது அது வழியிலே கிடக்கிறத நீ பார்த்துட்டனா, கழுதையா இருக்கலாம், மாடா இருக்கலாம், அல்லது ஒரு பர்ஸாக இருக்கலாம், ஒரு கொலுசாக இருக்கலாம், ஏதாவது வழியில கிடக்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா உடனே என்னங்க பண்ணணும்? சடக்குன்னு குனிஞ்சு எடுத்துடணும். மடக்குன்னு மடிச்சு அப்படியே பாக்கெட்டுக்குள்ள போட்டுருங்கன்னு அங்க இருக்கா? அப்படியா? அது வார்த்தையின் அடிப்படையிலானது அல்ல. உங்க வாழ்க்கையில நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்போ வேணாலும் சரி, ரோட்ல நீங்க நடந்து போகும்போது கவனிங்க, ஒரு பர்ஸ் கீழே கிடந்துச்சுன்னா, அல்லது நீங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது அந்த இடத்துல அப்படியே தவறி ஒரு பேகை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு சூட்கேஸ் காணப்பட்டால் சிக்கிருச்சுன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு ஓட நீங்க முயற்சி பண்ணாதீங்க. அது பெரிய தப்பு, அது திருட்டுத்தனம். உங்களுக்கு முடியும் என்றால் அந்த பர்ஸை எடுத்துட்டு போய் நீங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க. கவனிங்க, சிங்கப்பூர் போன்ற நாட்டுல, அதே போல் ஜப்பான் போன்ற அந்த நாட்டுல ஒரு விந்தையான விஷயம் அங்க நடக்கும். அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப சொல்றேன் வாங்க. நீங்க பார்க்குக்கு போறீங்க, லேப்டாப் எடுத்துட்டு போறீங்க. நீங்க லேப்டாப்ல அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க, அல்லது நீங்க ஏதாவது படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நீங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வர்றீங்க. அந்த லேப்டாப் அப்படியே ஓர வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னு கபகபன்னு எந்திரிச்சு அந்த இடத்துல அப்படியே ஓடி போய் பேசுறீங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல உட்காருங்க, பக்கத்தில் லேப்டாப் அப்படியே ஓரமா அப்படியே பார்க்குறீங்க. சொல்லுங்க, என்னங்க பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு என்ன கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? என்னது மேக்கா, ஆப்பிளா? அடுத்து இப்படி பார்ப்பீங்க, அந்த பக்கம் பார்ப்பீங்க, யாருமே இல்லை. ஏன் அங்க இங்க எல்லா பக்கம் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. யாராவது நீங்க அப்படியே திருடுறத நீங்க அதுக்குதான் சுத்தி முத்தி பாப்பீங்களே தவிர, பாவம் இது யாரோடது, இது அவரோடதா இல்லது இவங்களோடதா அப்படிங்கிற மாதிரி, இவங்களதா அப்படின்னு சொல்லி பாப்பீங்களா? எப்போ உங்களுக்கு ஒரு பொருள் அங்க அப்படியே காணப்பட்டால் கவனிங்க, எதுக்கு நீங்க சுத்தி முத்தி பார்க்கணும்னா, பாவம் இது யாரோடதோ, பாவம் இது யாரோடதோ, பாவத்தை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கணுமே தவிர சுருட்டுறதுக்கு மாத்திரம் பார்க்க கூடாது. நான் சொன்னேன் அல்லவா, ஜப்பான் போன்ற நாடுகளிலே, சிங்கப்பூர் மாதிரி நாடுகளிலே ஒரு பொருள் டேபிள் மேலேயோ அல்லது கீழேயோ இல்ல பார்க்கிலேயோ எங்கேயாவது காணப்பட்டால் கவனிங்க, யாருமே அதை தொடமாட்டாங்க. அப்படியே அங்கேயே விட்டுட்டு அப்படியே போயிருவாங்க. இப்ப கவனிங்க, அந்த லேப்டாப்பு பார்க்கில் வச்சுட்டு போயிடான்னு வச்சுக்கலாம், யாருமே வரமாட்டாங்க, யாருமே தொடமாட்டாங்க, கிட்டேயும் வரமாட்டாங்க. அப்படியே ஃபோன் பேசிட்டு அவர் எல்லா பக்கம் அப்படியே தேடி பார்த்ததுக்கு அப்புறம், ஆமாம்மா இன்னைக்கு நான் பார்க்குக்கு போனல நான் அந்த பார்க்கில் நான் அப்படியே படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துருச்சு, நின்றுச்சு, அப்படியே ஓரமாக போயிட்டேன், அங்கே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடோடி அப்படியே அந்த பார்க்குக்கு வந்து அந்த லேப்டாப் அங்கேயே தாங்க இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். அதனால அங்கே என்னங்க ஆகும்? அந்த லேப்டாப் எடுத்துட்டு போக முடியும். அதனால இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல யாராவது எதையாவது விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, பொருளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அது அங்கேயே தான் அது இருக்கும். செல்போன் ஒருவேளை அங்கேயாவது ஒரு கடையில் வச்சுட்டாங்கன்னா கவனிங்க, அது அங்கேயே தான் இருக்கும். அல்லது கவனிங்க, யாராவது ஒருவேளை இது யாரும் எடுக்க மாட்டாங்க, ஒருவேளை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா, இது யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, யாராவது தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற பயம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால், அது தூக்கிட்டு போய் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படி போய் கொடுத்துருவாங்க. தேடுவோம், கிடைக்காது, கடைசியில் அப்படி தேடி பார்த்து எங்கெங்க போவோம்? போலீஸ் ஸ்டேஷன் தானே போவோம், அங்கதான் போகணும். இந்த விஷயத்த மறந்து போயிடாதீங்க. ஒரு நாள் ஒரு நபருக்கு பஸ்ஸில் பெரிய சூட்கேஸ் ஒன்று காணப்பட்டது. அதை அப்படியே பார்க்கும்போது தூக்கி பார்த்தா ரொம்ப வெயிட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப வெயிட்டாவே இருக்காது. திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டா அது ரொம்ப நலமாக இருக்கும். ஆனால் ஏனோ அவருக்கு பயங்கரமான ஒரு புத்தி வந்துருச்சு. இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற சூட்கேஸை தூக்கிட்டு போய் நம்ம அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டுக்கு தூக்கிட்டு போய் உள்ளே பார்க்கலாம், இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே மொத்தமாக எடுத்துக்கலாம், என்னென்ன பொருள் இருக்கோ, உள்ளே என்னதான் இருக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே அப்படியே பார்க்குறார். யாரும் இல்லாததுனால அந்த சூட்கேஸ், அந்த பெரிய அந்த சூட்கேஸ் அப்படியே தூக்கிட்டு அப்படியே போறாரு. நிம்மதி கேஷுவல் அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அதில் அப்படியே அந்த ட்ராலிலாம் இருக்கிறதுல அப்படியே தள்ளிட்டு அப்படியே போயிட்டாரு. இதுக்கடையில் அப்படியே போலீஸ் அங்கே வந்துட்டாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, யோ அந்த சூட்கேஸ் யார் அந்த சூட்கேஸு? கட்டாயமாக அங்கே சொல்லதான் வேண்டும். என்னது? அது என்னோட சூட்கேஸ் தாங்க, உண்மையை சொல்லு, உன்னோடதா
ஐயா ஆமாங்க. அந்த பஸ்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இது நீ வாங்குனதா? ஆமாங்க நான் தாங்க வாங்குனேன் இத. இப்போ அந்த சூட்கேஸ்க்குள்ள இருக்கிற பொருள் எல்லாமே உன்னோடதா? ஆமா என்னோடது தாங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் என்னோடது தான். சரி அப்படின்னா அந்த சூட்கேஸ் ஒரு நிமிஷம் நீ அப்படியே தெற பார்க்கலாம். தெறயா சூட்கேஸ் தெறயா பார்க்கலாம். ஐயோ இந்த சூட்கேஸ் என்னோடதுங்க. நான் அது ஏதோ திருடிட்டு வரலங்க. சூட்கேஸ் என்னோட சூட்கேஸ் தாங்க இது. அப்படின்னு சொல்லி, சரியா உன்னோட சூட்கேஸ் தானே இது. உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் உன்னோடதானே? ஆமாங்க எல்லாமே என்னோடதாங்க அப்படின்னு சொல்றான். சரி தர சூட்கேஸை பார்க்கலான்னு சொன்னா, அந்த சூட்கேஸ் திறந்த உள்ள ஒரு டெட் பாடி கிடக்கு. யாரோ கொலை பண்ணிட்டு ஒரு மர்டரை பண்ணிட்டு உள்ள டெட் பாடி அந்த சூட்கேஸ்குள்ள வச்சுட்டாங்க. பாவம் இவர் அவரை பார்த்து, தம்பி சூட்கேஸ் உன்னோடதா? சூட்கேஸ் உன்னோடதுனா அந்த பாடியும் கூட. வா போலாம். நடையா தம்பி நட. அவனுக்கு ஐயோ யார் கொலை பண்ணாதோ, எதுக்கு கொலை பண்ணானோ, என் டைமை பாரு, என் நேரத்தை பாரு, என்னோட நடத்தைய பாரு. பெரிய ஆபத்து இது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆசைப்படாதீங்க, ரொம்ப ஆசைப்படாதீங்க. ரோட்டோரத்தில் ஒரு வேலை, பொருளாக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அல்லது ஆடாக இருக்கலாம். அந்த விழுந்து போன மாதிரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா கவனிங்க, ஓடி போகாதீங்க. இரக்கத்தை காண்பியுங்க. தூக்கி எழுப்ப ஒரு கையை போடுங்க. அது யாருக்கு அது அது சொந்தமானதோ அந்த நபருக்கு அதை தெரியப்படுத்துங்க. இது பைபிள்ல இருக்கு. ஐயா அம்மா, இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே இந்த தய குணமெல்லாம் இருக்க வேண்டும். அதாவது இரக்க குணம் உனக்குள்ளாக இருக்க வேண்டும். எப்பயும் மறந்து போயிடாதீங்க. உனக்கு எப்பயாவது இரக்கம் காண்பிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது கவனி, உனக்கு ஒவ்வொரு முறையும் இரக்கத்தை வெளிப்படுத்த பைபிள் தெளிவாக சொல்கிறது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீ எந்த நல்ல குணத்தை நீ வெளிப்படுத்துறியோ, எதுக்கு நீ தயையை காண்பிக்கிறாயோ, அதுவே உனக்கு திரும்ப ஒரு நாள் உனக்கு வரும் அப்படிங்கிற உண்மைய மறந்து போயிடாதீங்க. அந்நாளிலே தாவீது ரோட்டோரமா விழுந்து கிடந்தவனை எதுக்கு அவன் தூக்கி எழுப்பினான் அப்படின்னா, நியாய பிரமாணத்துல இருக்குங்க. கழுதையோ மாடோ அல்லது எருமை ஏதாவது ஒன்று ரோட்டோரமா அப்படியே கிடந்துச்சுன்னா பார்த்து பார்க்காதபடி போகாதீங்க, அதை பார்த்துக்கோங்க என்று தேவன் நியாய பிரமாணத்திலே ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் என்பதினால், தாவீது கஷ்டத்துக்குள்ளாக போகிற போதும் சரி, தன்னுடைய நிலைமையே ஒழுங்கா இல்லாத போது கூட தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கவனிங்க, அவன் அலட்சியம் செய்யவில்லை. நம் வாழ்க்கையில் நாம கஷ்டத்துக்குள்ளாக, நஷ்டங்களுக்குள்ளாக, வியாதி வேதனைக்குள்ளாக போகும்போது ஆவிக்குரிய தேவன் உனக்குள்ளாக இருப்பார் என்றால், கட்டாயமாக நீ அநேகம் பேருக்கு இரக்கம் காண்பிப்பாய். நீ இரக்கத்தை வெளிப்படுத்துவாய் என்றால் தேவன் உனக்கு இரக்கம் காட்டுவார். தேவன் எனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்பவர்கள் இருந்தால் இந்த ஜெபத்தில் ஒருமனப்படுவீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும் என்றால், ஆவியின் கனியோ அப்பா தயவு, தய குணத்தோடு அப்பா நாங்கள் இருக்க வேண்டும். கடினமாக இருக்கக்கூடாது, கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் இரக்கத்தை வெளிப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும். அப்பா இன்று எங்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்குள்ளாக போகிறார்களோ, அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்பா ஜெபம்தான். உம்முடைய சந்நிதியில் முழங்கால் படியிடுவோம் என்றால், இழந்து போயிருக்கிற அல்லது விட்டு விலகி இருக்கிற அப்பா கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அதை கை நழுவ விடாமல் மீண்டும் அதை காண்பித்து அவர்கள் கரத்துக்குள்ளாக வைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய தேவன் நீர் அல்லவா. ஜெபத்தின் மூலமாக அற்புதத்தை நீர் செய்வீர். அதே சமயத்திலே இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே எங்களை சுத்தி அப்பா தயவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு காணப்படும் போது, தயவை வெளிப்படுத்தக்கூடிய மனதை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. இந்த தயவோடு எங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று அப்பா அன்று தாவீது காண்பித்த அந்த தயவு தன்னுடைய குடும்பத்தை மீண்டும் சேர்த்துக்கொள்ள அது உதவியாக இருந்தது. அதே போல எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வெளிப்படுத்தும் அந்த தயவு எங்கள் வாழ்க்கையிலே நீர் மகா தயவை வெளிப்படுத்தாது காரணமாக இருக்கிறது. இரக்கப்படுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்களும் அப்ப இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும், தயவை காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தயவு குணத்தை எங்களுக்கு முழுமையாக தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.